எபிசோட் 19ல் இந்த பவானி அக்காவோட கடையை அந்த ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, கார்ப்பரேஷன் ஆஃபீஸர், அவர் வந்து பிளான் பண்ணி காலி பண்ணிட்டாரு. பவானி அக்கா தலையில் கை வச்சுட்டு ரோட்டில் உட்காந்துருக்காங்க. பாவமாக வெற்றியும் பாண்டி ஓடி வராங்க. அக்கா இது போச்சா அப்படின்னோடனே, போயிடுச்சுடா, கடையவே காலி பண்ணிட்டாங்க, நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் கடை போட்டிருந்தோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. வெற்றியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த டைமில் அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸர் வராரு. அவர் பார்த்தீங்களாடா என் பவர் இப்போ பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிராக பேசுகிறாரு. அப்போ வெற்றி ரொம்ப பொலைட்டாக பேசி, சார் நீங்கள் தானே சார் பிரச்சனை பண்ணீங்க, நாங்கள் எதுவுமே பிரச்சனையே பண்ணலையே அப்படின்னோடனே, இதே மாதிரி டோனில் நேற்று பேசியிருந்தேன்னா இன்றைக்கி கடை இருந்திருக்கும். நேற்று என்கிட்ட எவ்வளோ திமிராக பேசினேன், அடிக்கிறதுக்கு கை கூட ஓங்கினேன். ஸோ இந்த கடை போய் நீங்கள் ஒரு 3 மாதம் பிச்சை எடுக்க ரோட அலையணும், அப்போ தான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே அந்த அக்கா சொல்கிறாங்க, டே வெற்றி, நீ வந்தப்பறம் தாண்டா கடை நல்லா இருந்துச்சு, இப்போ கடை போயிடுச்சு, பரவாயில்ல, கடவுள் ஒரு கதவை அடித்தா இன்னொரு கதவை கண்டிப்பாக திறப்பார். என்ன அவள் காலேஜ் ஃபீஸு, வீட்டு வாடகை இதெல்லாம் நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைடா, நம்ம ஏதாச்சும் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாங்க. ஆனால் வெற்றிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போது வெற்றி ரெசார்ட்டில் கிச்சனுக்கு வராரு. கிச்சனுக்கு இப்படி சுற்றி தேடுறாரு. தேடும்போது ஜான் அதை பார்த்துட்டே இருக்காரு. எதுக்குடா இங்கே வந்தேன் அப்படின்னோடனே கையில் ஒரு சமையல் குறிப்பு மாதிரி ஒரு பேப்பர் வச்சுருக்காரு. அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அந்த இன்க்ரீடியன்ஸை கொடுத்து இதே மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, ஓ, சமையல் குறிப்பு கொடுக்குற அளவுக்கு உனக்கு திமிர் ஜாஸ்தி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறாரு. இல்லை, இது நான் கொடுக்கல, உன்னை ரகுபதி சார் தான் கொடுத்தாரு அப்படின்னோடனே, இதை என்னை நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறாரு. நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே இந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் நெடுமாறன் சார்கிட்ட ஜான் கொடுக்குறாரு. உடனே நெடுமாறன் சார் ரகுபதி சாருக்கு ஃபோன் பண்ணோடனே, ஆமாம், நான் தான் அந்த லிஸ்ட்டு கொடுத்தேன், கற்பூரவல்லி, அதிமதுரம், மிளகு, சுக்கு, திப்பிலி இதெல்லாம் போட்டு எனக்கு ஒரு சூப்புக்காக நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, ஓனர் சொல்கிறாரு. உடனே நெடுமாறனும் என்ன சொல்கிறாருன்னா, சரி சார், அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சூப்பை நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நெடுமாறன் சொல்லிடுறாரு. அந்த சூப்பையும் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வேறொரு ரூம் சர்வீஸ் மூலமாக அந்த சூப்பை சர்வ் பண்ண வைக்கிறாங்க. வெற்றியை விரட்டி விட்டுடுறாங்க. அப்போ ரகுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா, வெற்றியை கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. உடனே நெடுமாறன் சாருக்கு எரிச்சலாக வருது. இருந்தாலும் வெற்றியை கூப்பிடுறாங்க. வெற்றியை பார்த்த உடனே, நீ இந்த சூப்பை செக் பண்ணு அப்படின்னோடனே வெற்றிக்கு பயமாக இருக்குது. நான்லாம் சொல்கிறேன் செக் பண்ண, நீ சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னோடனே வெற்றி செக் பண்ணிவிட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆனால் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் போக எக்ஸ்ட்ரா 2-3 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு கோல்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லிவிட்டு, எனக்கு வேலை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறமா ரகுபதி சார் சொல்கிறாரு, இது எல்லாமே வெற்றி சொன்ன இன்க்ரீடியன்ஸ் தான், பட் வெற்றி சொன்ன ரெசிபின்னு சொன்னால் நீங்கள் யாரும் பண்ண மாட்டீங்க, அதனால தான் நானே சொன்ன மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டேன், அவன் சொன்னது கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவனையே செக் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு, நிஜமாவே இந்த சூப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெடுமாறன் ஓ அப்படியா சார், ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் நெடுமாறன் செம்ம கடுப்பாயிட்டாரு. இது ரகுபதி சாருக்கும் தெரிய வருது. நெடுமாறனுக்கு ஈகோ பிரச்சனை வருது அப்படிங்கிறது. ஸோ அவரும் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. இப்போ நெடுமாறன் வெளியே ஜான் கிட்டே சொல்கிறாரு, முதல் நாள்லேருந்தே இவன் எனக்கு மண்டை கொடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான், இவனை என்ன பண்ணணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே ஜான் சொல்கிறாரு, நீங்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக அவனை ஃபயர் பண்ணியிருக்கலாமே, எதுக்காக அவனை வச்சுட்ருக்கணும் அப்படின்னோடனே, ஃபயர் பண்ணுறது அவ்வளோ கோலத்தனம், அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், அவனை இங்கேருந்து அவனே ஃபிட் ஃபார் நத்திங்னு அவனையே நம்ப வச்சு அவனை இங்கேருந்து ஓட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஜான் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்புறமா பத்மா கிளம்புறாங்க. கிளம்பும்போது பத்மாவுக்கு ஜோஜி கிட்ட பேசணும்னு ஆசை. பட் பத்மாவோட டாட்டர் அலோவ் பண்ணல. உடனே பத்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இறந்து போனதுலேருந்து இவ்வளோ நாள் உனக்காக தான் நான் என் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தேன், ஸோ இப்போ நான் போய் அவரை மீட் பண்ணி நான் பேச தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஜோஜியை மீட் பண்ணி நீ ஃபோன் பண்ண அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கும் யூகே போக விருப்பம் இல்லை, பட் ஸ்டில் எனக்கு வேறு வழி இல்லாதனால நான் போகிறேன்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்த விட்டு லீவ் பண்ணுறாங்க. ஜோஜி ரொம்ப பாவமாக பார்த்துட்ருக்காரு. இப்போ ஐஷு நைட் ஒரு கிளப்பில் பாடுவாங்கள்ல, அங்கே கிட்டார் ப்ளே பண்ணுற பையன் இன்றைக்கி வரல. ஸோ இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெற்றிக்கிட்ட கிட்டார் ப்ளே பண்ணுற மாதிரி நடிக்க மட்டும் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவரும் சரின்னு சொல்லிடுவார். உடனே பின்னாடி மியூசிக் ப்ளே ஆகும், நீ சும்மா ப்ளே பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்கிறாங்க. வெற்றியும் ஓகேன்னு சொல்லிட்டு கூட போகிறாரு. ப்ளே பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரமோவில் பார்த்த மாதிரி ஐஷுவோட அக்கா ரசிச்சிட்ருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டனா வெற்றிக்கிட்ட பேசுகிறாங்க. ஹே, நீங்கள் அழகாக கிட்டார் வாசிச்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவரும் சும்மா அடிச்சு விடுறாரு, ஆமாம்மா நான் நல்லா வாசிப்பேன் அப்படின்னு. அது மியூசிக் அப்படிங்கிற உண்மையை சொல்லாமல் சொல்லிட்டுருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக ஐஷு வந்துடுறாங்க. ஐஷு வந்தோடனே இதுதான் என்னோடய அக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசிவிட்டு ஐஷுவோட ஃபோனை கொடுத்து 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க வெற்றிக்கிட்ட. வெற்றியும் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்டாக நெடுமாறன் சார் ஐஷுக்கு கால் பண்ணுறாரு, வீடியோ கால். அந்த காலை தெரியாமல் ரிசீவ் பண்ணிடுறாரு.
ஸோ இங்கே வெற்றியை பார்த்தோன்னே நெடுமாறன் சாருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. இவரும் இங்கே வந்து இப்போ பொண்ணு ஐஷுக்கிட்டேயும் ஐஷுவோட அக்காக்கிட்டேயும் சொல்கிறாங்க, நான் தெரியாமல் நெடுமாறன் சாரோட கால் ரிசீவ் பண்ணிட்டேன்னொடனே அவங்களும் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா பற்றி பேசும்போது ரொம்ப பயமாக இருக்குது, அப்பா இருக்கிற வீட்டுக்கு வரணுன்னாலே ஒரு பேய் இருக்கிற வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஒருவர் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஷு நான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன், நீ எங்கே போனாலும் உன் பாட்டை பார்க்குறதுக்கு நான் வருவேன், ஆனால் நீ பாடி முடித்தோடனே பயந்து அப்படியே ஓடிடுவேன், ஸோ என்னால் உன்னை மீட் பண்ணவே முடியல, இன்றைக்கி தான் என்னால் உன்னை மீட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ஐஷு கிட்டே பேசுகிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம்.